தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களை அரசு பேருந்தில் ஏற்றுவதற்கு மறுப்பு தெரிவித்த விவகாரம் தொடர்பாக பேருந்து நடத்துனர் ஏசுதாஸ் மற்றும் பேருந்து நிலைய டைம் கீப்பர் ராஜா ஆகியோர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் சையத் மௌலானா இணைப்பில் உள்ளார். சையத் மௌலானா, வணக்கம். இந்த விவகாரத்தில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கை என்ன? இந்த விவகாரத்தின் முழு பின்னணி என்ன? விரிவாக விவரிங்க. தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருந்து கிராம பகுதியில் இருந்து ஏராளமான தூய்மை பணியாளர்கள் மற்றும் செவிலியர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இவர்கள் தங்கள் பணிக்கு செய்யும் இடத்திற்காக செல்வதற்காக தஞ்சை பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு செல்வதற்காக அரசு பேருந்தில் ஏறும்போது பேருந்து ஓட்டுநர்களும் அது நடத்துனர்களும் தூய்மை பணியாளர்களை பேருந்தில் ஏற்ற மறுப்பதாகவும் தூய்மை பணியாளர்களை என்பதால் எந்த சக பணியாளர் பேருந்தில் ஏற மறுப்பதாக தெரிவித்து பழைய பேருந்து நிலையம் முன்பு காலையில் மறியலில் ஈடுபட்டனர். மேலும் பெண்களுக்கு கட்டணமில்லா இல்லை தாங்களை பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் ஏராளமான பேசுவதாகவும் தெரிவிக்கிறது. இதனால் அவர்கள் குற்றம் சாட்டி காலையில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதே போன்று காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தின பின்னர் அந்த சாலை மறியல் என்பது கைவிடப்பட்டு அவர்கள் பேருந்திலும் அதே போன்று அவசர ஊர்தி மூலமாக அவர்கள் பணிக்கு சென்றனர். இந்த நிலையில் தற்போது பல்வேறு துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்த அடிப்படையில் பேருந்து நடத்துனர் ஏசுதாஸ் அதே போன்று பேருந்து நிலைய டைம் கீப்பர் ராஜா இருவருக்கும் பணி இடம் மாற்றம் செய்யப்பட்டு துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் பெண்களை அவர்கள் பேருந்தில் ஏற்ற விடாமல் செய்தது தஞ்சையில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவ பணி செய்யும் தூய்மை பணியாளர்களை அரசு பேருந்தில் அனுமதிக்காத மறுத்த நகர பேருந்து ஓட்டுநர் நடத்துனர்களை எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியல் போராட்டம் நடைபெற்ற நிலையில் தற்போது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சையத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.